சரி, எல்லோரும் வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டும். போங்கடா இப்போயாச்சும் கொஞ்சம் வேகமாக போவோம்டா. பசிக்குது கொஞ்சம் லைட்டாக. இனி அங்கிட்டு போய் இப்போ பெட்ரோலை போட்டு போவோம். பெட்ரோலை போட்டு போகிறது அவ்வளோதான். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். போய் ஏதாச்சும் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்பத்தை சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து வண்டியை தட்ட வேண்டியதுதான் ஸ்ட்ரைட்டாக. நாங்களாம் ஒரு டீ பைத்தியம். டீயை குடிக்கிறதுக்காக வீட்டிலேருந்து நான் டெய்லியும் 7 மணி 7:30 வேலையை முடிச்சுட்டு வருவேன். வந்ததுமே போன குரூப்பில் ஒரு மெசேஜ், டீ கடைக்கு போவோமா அப்படின்ட்டு. டீ கடைக்கு போவோமா, அதில் ஒருத்தன் வந்துடுவான். போவோம் தான் வந்துடுறேன் 10 நிமிஷம் அப்படின்ட்டு என் ஒருத்தன். சரி வாங்கடா அப்படின்ட்டு போவோம் டீ குடிக்க. சோலையில் போகிறது வந்து பலானத்தம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போவோம் டெய்லியும். இதே எங்களுக்கு வேலை. அங்கே போய் டீயை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் நின்று டாப் அடிச்சுட்டு வருவோம். அப்படியே அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன நம்ம வண்டிக்கு ஒன்றும் மைலேஜுக்கு ஒன்றும் இப்போ இது இல்லை. 50 தராப்பில் மைலேஜ் நமக்கு. எனக்கு தெரிஞ்சு 48-50 அவ்வளோ தராப்பில் மைலேஜ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்சர் வச்சுருந்தப்போ தான் அனுபவப்பட்டேன் நல்லா. வண்டி 80-70க்கு மேலே திருவினாலே 35 தான் மைலேஜ். ஆனால் இந்த வண்டி ஸ்பீடு போக தான் மைலேஜே தருது நல்லா எனக்கு. என் வண்டியை இப்போ நான் அந்தளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன் கரெக்டாக. வண்டி வாங்கி ஒரு 7 மாதம் தான் ஆகுது. 25,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். போகாத ஊர் கிடையாதுன்ற மாதிரி. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு போய் ஒரு அலசிருச்சு வண்டி. இன்னும் ஓட்டுவேன். இப்போ கூட இருக்கிறவங்க இந்த கொஞ்சம் காப்பு கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுனால வேறு எங்கேயும் போனால் சரி கோயிலுக்கே போவோம். நானும் சிறுமலை போய் ஒரு மாதம் ஆச்சு, சிவனை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு டக்குன்னு. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம்னா நாங்கள் அடிக்கடி போகிற பிளேஸ் அங்கே தான், சிறுமலை தான். கொடைக்கானல் எப்படியோ மற்றவங்களுக்கு கொடைக்கானல் வந்து நல்லாயிருக்கும். எங்களுக்கு மினி கொடைக்கானல் இது. யாரோட கரைச்சல் இருக்காது, டிராஃபிக் இருக்காது. அந்த ஊருக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க அங்கே. பட் அவ்வளோவா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிறுமலை. அது ஒரு நல்ல ஒரு இடம் தான், நல்ல ஒரு பிளேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் சிறுமலை போயிருக்கேன், கோயிலுக்காக தான் நான் போயிருக்கேன். மற்றபடி சுற்றி பார்த்ததில்ல அங்கே அவ்வளோவா. நேராக போனோம்னா கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு ரிட்டன் இறங்கி மதுரைக்கு வந்துடுவோம் நாங்கள். ஜங்ஷனை தாண்டி இருக்கோம், மதுரை ஜங்ஷனை தாண்டி இருக்கோம். முதலாம் ட்ரெயின்லேயே கிடப்போம். போவோம் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு, வர்கலாக்கு, அந்த மாதிரி ட்ரெயின்லேயே போவோம். பசங்களுக்கு நான் கூட்டிகிட்டு கூட்டமாக மாநாடு கிளம்புற மாதிரி கிளம்புவோம். இப்போ என்னைக்கு பைக் வந்துச்சோ பழக்க வழக்கமும் குறைஞ்சிருச்சு. பைக் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. அது ஒரு ஃபீல். அது சோலோவாக ட்ரை பண்ணி பாருங்க, அது நல்லாயிருக்கும். நான் இப்போ சோலோவாக தான் போகிறேன் நான். பட் மற்ற வண்டியில் கூட வராங்க, என் வண்டியில் நான் மட்டும்தான் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தையும் வந்தானா என் வண்டியில் ஏறுற மாதிரி இருக்கும். பார்த்து மண் இருக்குது. நான் பாட்டுக்கு பழக்க தோசையில் படுக்க போட்டு வளைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். மண் இருக்கிறத பார்க்கல, இருட்டில் ஒன்றும் தெரில, கண்ணும் தெரில. நேரம் ட்ரிஃப்ட் ஆயிருந்துச்சு, வலிக்கு விழுந்திருப்பேன். பூரா நம்மளை மாதிரி தான் படுக்க போட்டு ஓட்டுறவங்களாம் இருக்குமே, அதை வச்சு தான் பேசுகிறாங்க போல். எப்படி என்கிட்ட வருவாங்க இப்போ, அந்த இடத்துல இப்போ எப்படி வலிக்கி விட்டுச்சா அப்படின்னு கேட்பாங்க இப்போ என்கிட்ட. மற்ற நேரமெல்லாம் வேகமாக போவோம். இன்றைக்கெலாம் இந்த வட்டம்லாம் மெதுவாக தான் போகணும். ஏன்னா டியோ வருதே, டியோவை தனியாக விட்டுட்டு போக முடியாதே.
சரி வாங்கடா போங்கடா வாங்கடா டேய் வாடா 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 போங்கடா. யானைக்கல் பாலம் ஏறுறோம். யானைக்கல்லேருந்து கோரிப்பாளையம் போகிற மாதிரி பாலம் ஏறிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பாலத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்போம், ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு. பாலம் கட்டுறாங்க புதுசாக, பாலமாக கட்டுறாங்க. ரோடு சரியில்லாமல் இருக்குது, அது எதுக்கு வம்பு. பூரா மார்க்கெட்டுக்கு போகிற கோஷ்டின்னு நினைக்கிறேன், ஆட்டோவில் போகிறதெல்லாம். டைம் இப்போயே 3 மணி ஆயிடுச்சு, 3:45 ஆயிடுச்சு. நைட் நேரம்ன்றலாம் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா பகல்லலாம் நல்லா வேலைக்கு ஓடுறப்பலாம் 9 மணிக்கு ஓடுவேன் இந்த பக்கம். அப்படி டிராஃபிக்காக இருக்கும், இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் வந்து ஒருத்தன். பஸ்ஸு திரும்புறதுக்குள்ளே நம்ம இன்னும் வண்டி வரட்டி போயிடலாம். பாலம் கட்டுறதுனால அவ்வளோ சிரமமாக இருக்கும். பாவம் பஸ்ஸு ஓட்டுறவங்களுக்கு தான். நம்மளாம் கேப்பில் பூந்து ஓடிடுவோம், ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. காய்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை. இந்த ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க சைடில். தனியாக போகிறப்ப தான் உள்ளக்க பாயிறாங்க, இந்த மாதிரி டீமாக போகிறப்ப கம்முன்னு படுத்துக்கிருக்காங்க பாருங்க. ஏன்னா டீமாக போகிறப்ப நம்ம பேசிக்கிட்டே போவோமா, அப்படின்றப்ப தூக்க கலக்கெல்லாம் இருக்காது, நம்ம கரெக்டாக இருப்போம். இதே தனியாக போகிறப்ப தூங்கிடுவோம்ல நம்ம, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல். அப்போ தான் உள்ளக்க, அதனால தான் பாயிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் நன்றூரில் லாரியை போட்டு நிப்பாட்டி வைக்க. நேற்றுலாம் இந்த இடத்துல நான் விழுந்திருப்பேன், வண்டியை நல்லா படுக்க போட்டு திருப்பினேன். இந்த கல்லில் பாலிஷ் கல் வேறு சல்லுன்னு வாரி விட்டுருச்சு நேற்று என் வேலைக்கு போகிறப்ப. நேற்று நிறைய டூருக்கு போயிருக்கீங்க, ஆனால் ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டதே கிடையாது நான். இப்போ தான் ஏதோ எனக்கு வண்டி மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு, பட் ஃபோன் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் ஒரு ஃபோனை வாங்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அடுத்தடுத்து பிளானாக போடுவோம். ஒவ்வொருத்தனுக்கும் பிறந்தநாள் வரும், ஒவ்வொருத்தனுக்கு ட்ரீட் வைக்கிறேன்ற பேரில் அவங்க பேரை சொல்லி நம்ம எங்கிட்டாச்சும் டூர் போக வேண்டியதான். மார்ச் ஏப்ரல் அப்புடின்னு. என் பிறந்தநாள் ஜூலை மாதம் என் பிறந்தநாள். ஜூலைக்கு போன வருஷம் ஜூலை வயநாடு போனோம், வலிக்கு விழுந்து சந்தேன் நான். ஆமாம் 2023. ஆமாம் 2023 ஜூலை என் பிறந்தநாள் அப்போ நான் போனோம், வயநாடு போனோம் என் பழைய பல்சரில். ஐயோன்னு ஆகி போச்சு. வயநாடு போயிட்டு அங்கிட்டிருந்து பந்திப்பூர் வழியாக முதுமலை மசனக்குடி வழியாக போவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் அடித்து போனோம். எங்கள் நேரம் பார்த்து மழை, சரியான மழை. போய் விழுந்து எந்திரிச்சு வந்தேன் பாருங்கள், கை காலிலேருந்து ரத்தமாக வருது. நல்ல வேலைக்கு ஏதோ ஒரு கர்நாடகா பார்டரில், குண்டூல்பேட் அந்த ஏரியா பேர், கர்நாடகாவில் குண்டூல்பேட்டில் ஒரு மெடிக்கல் மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டாங்க.
அந்த ரத்த கிளறியோடு அப்படியே முதுமலை மசனக்குடி வழியாக வர்றேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டா போகுது. பயத்துலேயே வர்றேன். சிங்கம் இங்கே எதுவும் புலி வந்துடக்கூடாதுரா, ரத்த வாடையை முகம் பிடிச்சிட்டு புலிக்கு நம்ம பலியாயிடக்கூடாதுரான்னு நினச்சி பயந்துக்கிட்டே ஓட்டி வந்தேன் ஊட்டி வரைக்கும். ஒரு வழியாக ஊட்டி மலை ஏறியாச்சு. ஊட்டி மலை ஏறி தப்பிச்சு மதுரை வர்ற வரைக்கும், ஐயோ மதுரை வர்ற வரைக்கும் அந்த பதட்டத்திலேயே ஓட்டவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. பின்னாடி உட்காந்துருக்கணும், ஓட்ட வண்டி கொடுக்கவும் முடியல, பயமாக இருக்குது. ஏதோ நம்ம ஓட்ட தெரிஞ்சு நம்ம போய் எங்கிட்டாச்சும் போய் விழுந்து சின்ன அடியோடு எந்திரிச்சு வந்தோம். அவனை ஓட்ட விட்டோம்னா உசுரையே கொடுத்துருவோம். அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு ஓட்டவே தெரியாதுல்ல. அந்த மாதிரி வேணாம்டா சாமி அப்படின்ட்டு நானே ஓட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாகவே ஓட்டிகிட்டு வந்தோம் மதுரை வரைக்கும். அது ஒரு வேறு சுச்சுவேஷனில் இருந்தேன் நான். ஸோ அது வந்து கரெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கிச்சு. சரி ரைட்டு, பெட்ரோலை போடுவோம். இந்த டியோவுக்கு பெட்ரோலை போட்டு அப்படியே பூ மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதான். ஜிபே பண்ணிட்டு வர்றேன்.